சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல டிடெக்டிவ் உஜ்வலன் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல தியான் சீனிவாசன் தான் லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஜானர்ல இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படம் அப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிளாச்சிகாவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ சச்சின், இவரு அந்த கிராமத்துல எந்த விதமான குற்ற செயல்களுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி மாறு தட்டி சொல்லிக்கிறாரு. அதாவது பல ஆண்டுகளா அந்த கிராமத்துல கொலை கொள்ளை அப்படின்னு எந்த விதமான குற்ற செயல்களுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயத்துல நம்ம நாயகன் தியான் சீனிவாசன் இவர் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. சின்ன சின்ன ஆடு காணாம போறதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரு தன்னுடைய பெற்றோர்கிட்ட நான் ஒரு நாள் பெரிய கேஸ கண்டுபிடிப்பேன், நான் ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா ஒரு மர்மமான கொலை அந்த கிராமத்துல நடக்குது. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாயகன் இருக்காரு இல்லையா, தியான் சீனிவாசன், இவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பெண் பார்த்திருப்பாங்க. அந்த பெண்ணுடைய அப்பா தான் இறந்து போயிருப்பாரு. அவரை ஒரு முகமுடி அணிந்த மர்மமான நபர் தான் கொலை பண்ணிருப்பான். சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ சச்சின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எடுத்து கேட்கிறாரு. அப்போ நம்ம தியான் சீனிவாசன் பாத்தீங்கன்னா தன்னுடைய துப்பறிவும் திறமை மூலமா அந்த கொலையாளையை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. இதற்கு பிறகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொடர் கொலை சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. அந்த ஊருக்கு உயர் அதிகாரியா வரக்கூடிய சம்பு மகாதேவ் பாத்தீங்கன்னா அவர் பண்ற விஷயங்கள், அவருடைய நடவடிக்கைகள் மீது ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. சோ இவர் தான் ஒரு சைக்கோ கொலையாளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னிலையும் சொல்றாரு. ஆனா அதற்கான தகுந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இருக்கு. அந்த சமயத்துல இந்த கொலையாளி யாரு, இந்த கொலையாளி ஏன் தொடர் கொலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஹீரோ இறுதியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா மலையாள சினிமாவுல கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எக்கச்சக்கமான படங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில மீண்டுமா வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் இந்த டிடெக்டிவ் உஜ்வலன். ஆனா இந்த படத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டிருக்காங்க இயக்குனர் ராகுல்ஜி இந்திரஜித். அதாவது படத்தினுடைய நாயகன் இருக்காரு இல்லையா, ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏற்பட்ட ஒரு பாதிப்பால பாத்தீங்கன்னா இரவுல தனிமை அப்படின்னாலே ஒரு பயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சைக்கோ கொலையாளிய எப்படி, இந்த வில்லனை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் இருக்காரு இல்லையா, இவர் உஜ்வலன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருப்பாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இவரு அந்த டார்க் காமெடி எல்லாம் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டாம் பாதியில அந்த கேஸ கையில் எடுத்ததுக்கு அப்புறம் சோ அவரு கையாண்ட அந்த விதம், அந்த டிடெக்டிவ் அவர் கையாண்ட அந்த விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. இவருக்கு ஈக்குவலா அந்த எஸ்ஐ சச்சின் இருக்காரு இல்லையா, அவரும் நடிப்புல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. குறிப்பா இந்த படத்தினுடைய முக்கிய அம்சமே அந்த சைக்கோ கொலையாளி யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸை இறுதி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அந்த சைக்கோ கொலையாளிக்கான அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸை பார்க்கும்போது பல படங்களுடைய காட்சிகள் நமக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் இந்த திரைக்கதையை அமைச்சவரும் ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க. அதே போல இந்த கதைக்களம் நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்துல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால அந்த சைக்கோ கொலையாளி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கிராமத்துல மொத்தமே 232 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல அந்த சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. அதே போல வில்லன் தனத்துல மிரட்டிருக்காரு. அவர் பண்ற அந்த மேனரிசம் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பாக்குறீங்க, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அதிகமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய இறுதியில வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஈஸியா யூகிக்க முடியும். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்கு, அதை மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங். படத்தினுடைய மியூசிக்கா இருக்கட்டும், பின்னணி இசையா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், ஒளிப்பதிவா இருக்கட்டும், எல்லாமே நீட்டா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு தரமான விருந்தா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.